எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் கூட சைட் டிஷ் என்ன பண்ணும்? தேங்காய் சட்னி செய்கிறோம், அப்புறம் கார சட்னி செய்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீரை சட்னி செய்து காட்ட போகிறேங்க. என்ன புளிச்ச கீரையான்னு நினைப்பீங்க, கிடையாது. பொதுவாகவே புளிச்ச கீரையில் தான் எல்லாருமே செய்வாங்க இல்லையா? கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா முளைக்கீரையில் சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். அடடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குல்ல. நானும் பார்த்தீங்கன்னா இந்த கீரை ரொம்ப சாப்பிட்டாகணும். ஸ்பினச் டெய்லி ஒவ்வொரு வகையான எடுத்தாகணும் கீரை. ஏன் சின்ன பொண்ணு இருக்காங்களே டிம்கி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதே இல்லை. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு மீதம் கொண்டு போய் அப்படியே நம்ம பார்க்காத நேரத்தில் கொண்டு போய் குப்பையில் கொட்டிடுறாங்க. அதனால இந்த கீரையை பிள்ளைங்களுக்கு சாப்பிட வைக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ என் மனசில் தோணுச்சு, நம்ம ஏன் கீரை சட்னி செஞ்சு பார்க்கக்கூடாது? அது நிச்சயமாக தோசை இட்லி கூட அதை அரைச்சிடுறோம், அது என்னன்னே தெரியாமல் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டாக செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி செஞ்சேன், ரெண்டாவது தடவை ஒரு மாதிரி செஞ்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முழுசாக டேஸ்ட்டாக வர்றது மாதிரி ஒன்று எனக்கு கிடச்சிது. ரெசிபி நானே கண்டுபிடிச்சேங்க. அந்த ரெசிபி உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கீரையை சாப்பிட வைக்கலாம். நல்லா ஹெல்தி. காலையிலேயே அதுவும் இட்லி கூடயும் தோசை கூடயும் கீரை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அன்றைக்கி நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சரி, அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். முளைக்கீரை ஒரு கட்டு, தக்காளி 1, சிகப்பு மிளகா 2, பச்சை மிளகா 2, புளி பாதி நெல்லிக்காய் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பாருங்க, இப்போ நம்ம கீரை சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தோம். அதன் செய்முறை இப்போ பார்த்துடலாமா? முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுங்க. ஒரு பேன் வச்சுக்கலாம், சூடாகட்டும். பேன் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சும்மா 1 டீஸ்பூன் அளவு போடுங்க, போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் கீரை போடுறேங்க. இப்போ இந்த பச்சை மிளகா சிவப்பு மிளகா 2ஐயும் போட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு கீரை சுண்டி இருக்கு பாருங்க. அதில் நம்ம என்ன பண்ணணும், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு பிறகு கூட பார்த்துக்கலாம், நம்ம அரைக்கும் போது வேணா. புளி போடுறேன். இந்த தக்காளியும் போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். பச்சை வாசனை இதுக்கு கீரைக்கு இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் அது போகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த இது வேகவும் செஞ்சிடும். அப்போ பச்சை வாசனையும் போயிருங்க. இப்போ பாருங்க, அது வெந்திருக்கா இல்லை பச்சை வாசனை போயிருக்கான்னு பார்ப்போம். சரியான பக்குவத்தில் இருக்குங்க. தக்காளி எல்லாம் குழைய வேண்டாம், நமக்கு இப்படி இருந்தாலே போதும். எப்படி இருந்தாலும் இதை ஆற விட்டு நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா. இதில் இப்போ காரம் வேணும் கூட அப்படின்னு நினைக்கிறவங்க பிறகு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். இதை ஆற விட்டுடுறேங்க நான். இது இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. நான் என்ன பண்ணுறேன், மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா. இப்போ பாருங்கள், இது நல்லா கூழாக அரைச்சாச்சுங்க கீரை சட்னியை. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கீரை சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். தோசை, இட்லி, பணியாரம், ஆப்பம், இல்லை அது அப்பம், இது போகிற அதை எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சாதத்தில் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டுங்க. குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதம்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல சாதத்தையும் நல்லா மேஷ் பண்ணிட்டுங்க இது போட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டு கொடுங்க. ரொம்ப சுவையாக சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். இது இன்னும் பல கீரைகளை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக வேறெல்லாம் சேர்த்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இன்னும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு. நான் இப்போ உங்களுக்கு பணியாரத்தோட சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நான் வீட்டில் பணியாரம் செஞ்சுருக்கேங்க இன்னைக்கு. ஒரு பவுல் கொஞ்ச நேரம் முன்னாடி அரைச்சேங்க. என் பிள்ளைங்க பணியாரத்தோட எல்லாம் தீர்த்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொடு அப்படின்னாங்க. என்ன பண்ணேன், நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இப்போ உங்கள் முன்னாடி நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் சாப்பிடும் போதுங்க இது கோங்கரை சட்னியா இல்லை முளைக்கீரை சட்னியான்னு உங்களுக்கே சந்தேகம் வரும். எக்ஸலண்ட். நீங்கள் கட்டாயம் செய்யணும். நாளைக்கே செஞ்சு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது போன்ற உங்களுக்கு ரெசிபீஸ், அப்புறம் பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், அப்புறம் எங்களுடைய பாடல்கள்லாம் தேவைன்னா நீங்கள்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் பட்டன் காமிக்கும், அதை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன பதிவு போட்டாலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேருங்க. நிகழ்ச்சிகள் என்னுடைய சமையல் ரெசிபிஸ் எல்லா நிகழ்ச்சிகளும் கிடைக்கணும்னா அதுக்கு நான் யூடியூப் லிங்கை உங்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேங்க. அதை பார்த்து நீங்கள் மற்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாமா? அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.